இப்போ முதலோட வந்து இப்போ எல்லா மக்களுக்கும் வந்து ஒரு அவேர்னஸ் இருக்கு உடல் தானம் கண் தானத்தை பற்றி. அதனால வந்து இப்போ எல்லாருமே தானா முன் வந்து முதல்ல வந்து படிச்சவங்க தான் வந்து கொடுக்கணும், நம்மளோட இதை ஏதாவது யாருக்காவது யூஸ் ஆகணும் அப்படின்னு நினைட்டு இருந்தாங்க. இப்போ வந்து படிக்காத ஒரு நிலையிலும் வந்து கொஞ்சம் பரவிட்டு வந்துட்டு இருக்கு. அதனால எல்லாருமே இப்போ பொதுமக்கள் ஓரளவுக்கு தான் முன் வந்து தன்னோட உடலை வந்து தானம் கொடுக்கறக்கும் கண்ணை தானம் கொடுக்கறக்கும் இது பண்றாங்க. இப்போ வந்துட்டு இன்ன வரைக்கும் ஜனவரி 2025 இருந்து இன்ன வரைக்கும் 33 பாடி நாங்கள் ரிசீவ் பண்ணியிருக்கோம் எங்களோட உடல் குழாய்வு துறையில. இப்போ வந்து மறுபடியும் 199 பேர் ரெஜிஸ்டரும் பண்ணியிருக்காங்க. நேற்று வந்து சுமார் ஒரு 100 பேரும் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ராக்சிமேட் பார்த்தோம்னா இப்போ ஒரு 300 பேர் பக்கம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து டில் டேட் மட்டுமே பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் சென்டிமெண்ட் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து முதல் மாதிரிலாம் இல்லை. இப்போ வந்து ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சு நான் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் தானாகவே யாராவது மூலமா தெரிஞ்சு நாங்கள் என்னோட உடலை வந்து நாங்கள் கொடுக்குறோம், நாங்கள் மருத்துவ மாணவர்களுக்கு நாங்கள் படிப்பதற்காக நாங்கள் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு இப்போ தானாகவே நிறைய பேர் முன் வராங்க. ஆர்கன் டொனேஷன் வந்து இன்னுமே கொஞ்சம் விழிப்புணர்வு வந்து இப்போ கோவை மாவட்டம் வந்து இதாக தான் இருக்கு. ஆனால் வந்து இன்னும் நாங்கள் மக்கள்கிட்ட வந்துட்டு அவங்களுக்கும் வந்து கடைசி நேரம் தான் அவங்களுக்கு வந்து இதாகுது. ஸோ அந்த டைம் என்ன ஆகுதுன்னா அந்த ஆர்கன்ஸ் நம்ம சில டைம் இது பண்ண முடியாத இருக்கு. ஸோ அவங்களுக்கு முதல்ல ஒரு விழிப்புணர்வு இருந்ததுன்னா நம்ம இது பண்ணலாம். மெயின் வந்து கண்தானம் வந்து என்னன்னா வந்து இறந்து ஒரு 6 மணி நேரத்துக்குள்ள எடுக்கணும். நாங்கள் அதனால நேற்று இதில் வந்து அவங்க கண் டாக்டர் வந்திருந்தாங்க, அந்த ஆர்கனைஸ் அந்த வாலண்டியர்ஸும் இருந்தாப்புல. அவங்க கிட்ட சொல்லி எல்லா மக்களுக்கும் அவங்க வந்த மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் அதாவது வந்து இப்போ கண்தானம் வந்து எழுதி வைக்கணும். சப்போஸ் நம்ம எழுதி வைக்கலைன்னா இறந்ததுக்கு அப்புறம் நம்ம கண்தானம் நம்ம உறவினர்களுக்கு விரும்புனாங்கன்னா இறந்ததுக்கு அப்புறம் யாரை கான்டாக்ட் பண்ணணும், என்ன மாதிரி இது பண்ணணும், என்ன லெட்டர் வாங்கி கொடுக்கணும், இதெல்லாம் வந்து அவங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் நாங்கள். ஸோ இது ஒரு விழிப்புணர்வு நேற்று வந்து இதில் வந்து அவங்களுக்கு பண்ண சொல்லியிருக்கிறோம் நாங்கள். இப்போ வந்து அதாவது பிரெயின் டெட் ஆனோன்னு நம்ம நுரையீரல், இருதயம், சிறுநீரகம், கல்லீரல் எடுக்கிறாங்க. அப்புறம் இப்போ வந்து ஸ்கின், போன் எல்லாமே எடுக்கிறாங்க. கண்தானமும் இப்போ பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் ஆஸ்பத்திரியிலே இப்போ வந்து இறந்த பேஷண்ட் கிட்ட வந்து இப்போ சிலவங்களாம் வந்து இறந்தது உடனே நாங்கள் வாலண்டியராக கொடுக்குறோன்னு சொன்னோம்னா நாங்கள் இப்போ ரெகுலராக வாரத்தில் எப்படி இருந்தாலும் ஒரு 3-4 கண்கள் நாங்கள் ஆர்கன் இது எடுத்துட்டு தான் இருக்கிறோம் நாங்கள். அதாவது வந்து உறுப்பு தானம் வந்து சுமார் ஒரு 7 to 8 நபரிடம் பெறப்பட்டுள்ளது. கண்தானம் சுமார் இந்த வருடத்தில் ஒரு 50 பேரிடாவது பெறப்பட்டுள்ளது. அது பிரெயின் டெட், மூளை சாவு அடைந்தவுடன் வந்து இதெல்லாம் வந்து பேஷண்ட்டோட வந்து மற்ற இதெல்லாம் மினரல்ஸ் எல்லாம் நார்மலாக இருந்ததுன்னா அதை வந்து இம்மிடியட்டாக டெத் ஆன உடனே அதை டெஸ்ட்டு கொஞ்சம் இருக்கா ஒரு 6 மணி நேரத்துக்குள்ளார, அதாவது பிரெயின் டெட் ஆன உடனே ஒரு 6 மணி நேரத்துக்குள்ளார பார்த்து டாக்டர்ஸ் டிசைட் பண்ணி அதை எடுத்துருவாங்க. கண்தானம் தான் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு 6 மணி நேரம். இது மட்டும்தான் இது பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் இப்போ வந்து சிறுநீரகமெல்லாம் வந்து நிறைய பேருக்கெல்லாம் வந்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து என்ன சிறுநீரகம் கிடைச்சிட்டு இருக்கு, நுரையீரல், இருதயம், கல்லீரல் எல்லாருமே கிடைச்சிட்டு தான் இருக்கு. இப்போ எல்லாமே ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன். அது வந்து என்னன்னா தமிழ்நாடு ஃபுல்லாமே அது வந்து சீனியாரிட்டி வைஸ் தான் வரும். நம்ம ரத்த வகையை பொறுத்து எப்போ நம்ம சீனியாரிட்டி வருதோ அந்த டைம் எல்லாத்துக்குமே கிடைக்கிற அளவுக்கு தான் கவர்மெண்ட் இப்போ ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இது வந்து என்னன்னா வந்து நீங்கள் உடல் தானம், உறுப்பு தானம் ஏதாவது பண்ணுறதா இருந்தாலும் எங்கள் அலுவலகத்தை நாடலாம். நாங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்போம், அதை வந்து இது பண்ணலாம். நாங்கள் ஆர்கன் டொனேஷன் வந்து உறுப்பு தானம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு ஆர்கன் கமிட்டி ஒருத்தர் மெம்பர் இருக்காரு. அவர்கிட்ட நாங்கள் கான்டாக்ட் பண்ணி விடுவோம். அவர்கிட்ட என்ன ப்ரொசீஜர், என்ன மாதிரி என்ன லீகல் ஹையர்லாம் வாங்கணுன்றது அவர்கிட்ட விவரமாக கேட்டு வாங்க சொல்லிடுவோம். அதே மாதிரி உடல் தானத்துக்கும் நாங்கள் வந்து இங்கே வந்து ஃபார்ம் வாங்கி என்னென்ன வாங்கணும், இறந்ததுக்கு அப்புறம் உங்கள் லீகல் ஹையர் என்னென்ன பண்ணணும் அப்படின்ற ப்ரொசீஜரும் நாங்கள் எல்லாத்துக்கிட்டையும் விளக்கமாக சொல்லி தான் அனுப்புகிறோம். உடல் தானம் இது பண்ணுறவங்க எல்லாருமே இறந்ததுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி எழுதி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எப்பவுமே ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்போம். அந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்து இந்த மாதிரி நான் எழுதி வச்சிருக்கேன், அப்போ அதுக்கு முன்னாடி இந்த நோட்டரி கிட்ட வாங்கியிருப்பாங்க, அந்த ஃபார்ம் எல்லாமே இருக்கும். அவங்க அதை எல்லாமே இது காமிச்சு இதெல்லாம் நான் இறந்ததுக்கு அப்புறம் இந்த உடலை இந்த மருத்துவக் கல்லறைக்கு கொடுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களோட வாரிசுதாரர்களுக்கு சொல்லணும். அதை இது பண்ணினாங்கன்னா அவங்க இறந்த உடனேயே அவங்களோட சடங்குகள்லாம் முடித்து கொண்டு வந்து எங்களோட இது பண்ணி நாங்கள் மார்ச்சரியில் வச்சு நாங்கள் அனாட்டமி டிபார்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் மாற்றி விட்டுறோம். நாங்கள் ஆர்கன் உறுப்பு தானத்தில் வந்து நாங்கள் எப்போவுமே ஒரு குழு எப்போவுமே இருக்கும். அதாவது வந்து ஒரு பிரெயின் டெட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்கன்னா இம்மீடியட்டாக அந்த குழு வந்து அட்டென்ட் பண்ணி அடுத்தடுத்த ப்ரொசீஜர் ரெகுலராக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்ம